சிஏ அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ரீசன்ட் டேஸாக எனக்கு கமெண்ட்ஸ் வருது, வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தி அப்கமிங் சிஏ எக்ஸாம்ஸ். இது ரிலேட்டடாக தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். நீங்கள் ஃபவுண்டேஷன் ஜான்வரி 2025 அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 1 2024 உங்களோட கோர்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய டவுட், நீங்கள் செப்டம்பர் 1 லாஸ்ட் டேட்னு சொல்கிறீங்க, நான் செப்டம்பர் 2 or 3 இந்த மாதிரி நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 or 2 days தானே நான் டிலே பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் ஜான்வரி 2025 அப்பியர் ஆக எலிஜிபிளானா கிடையாது. ஐசிஐ எப்பயுமே பஞ்சுவலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் செப்டம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் ஜான்வரி 2025 எக்ஸாம் எழுத அப்ளிகபிள். இப்போ இன்டர்மீடியட் ஜான்வரி 2025 பார்க்கலாம். நீங்கள் இன்டர்மீடியட் ஜான்வரி 2025 அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மே 1 2024 உங்களோட கோர்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபவுண்டேஷன் ஃபார் மே 2025 எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜான் 1 2025 உங்களோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்டர்மீடியட் ஃபார் மே 2025 அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 1 2024 உங்களோட கோர்ஸ் ரிஜிஸ்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 2025 அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மே 1 2025 உங்களோட ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக இன்டர்மீடியட் ஃபார் செப்டம்பர் 2025 எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜான்வரி 1 2025 கோர்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆயிருந்தால் தான் செப்டம்பர் 2025 இன்டர்மீடியட்டில் அப்பியர் ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களோட எல்லா டவுட்டும் கிளாரிஃபையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் செய்யாத என்னோட கரியர் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.